வணக்கம் கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆர்எஸ்யோ கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டரில் பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, என்னடா அது இவ்வளோ இருக்குன்னு பார்க்காதீங்க, எல்லாம் ஆர்டர் போட்டது தான். கிட்டத்தட்ட 6000 இருந்துச்சு கைஸ். 6000 தான் அதில் ஆர்டர் போட்டு வச்சுட்டேன். இதெல்லாம் எங்கெங்கே வைக்கணும்னு வச்சுட்டு இப்படி வச்சிடும் கைஸ். அவங்க வந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்துட்டு எல்லாமே இருக்கான்னு பார்ப்போம். என்னடா அது மாறி இருக்குன்னு பார்க்காதீங்க, நான் தான் மாற்றுறேன். பார்த்தீங்கன்னா கேஷ் கவுண்டர்லாம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா லைட் இங்கே ஒன்று இருக்குது, எடுத்து அங்கிட்டு போய் மாட்டிடலாம். இங்கே மாட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா கைஸ், இது கொஞ்சம் கூட ஸ்டாக் இல்லை கைஸ். காசு இதனாலே நம்மளுக்கு செலவாகுது. சரி, நம்ம கடைக்கு 2 சுற்றிட்டு கடையை ஓப்பன் பண்ணி விட்ருவோம். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. ஓகே, கடையை சுற்றி போட்டாச்சு. இனிமேல் எவ்வளோனாலையும் நம்ம கடையை எதுவுமே பண்ண முடியாது. இவர் பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் நான் விற்கலை. எனக்கு தெரிஞ்சு போன வீடியோவில் நம்ம வந்துட்டு 2வது ரீஸ்டாக்கரை நம்ம அப்டேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இப்போ தான் அப்டேட் பண்ணியிருக்கோம், நல்லா வேலை செய்கிறோம், பூஸ்ட் பண்ணி விட்ருவோம் கைஸ். பார்த்தீங்கன்னா இவர் பேர் வந்துட்டு ராமசாமி. அவர் பேர் தான் நம்ம வைக்கலை. இவர் பேரை பார்த்தீங்கன்னா நம்ம ருக்குமணின்னு வச்சுக்கலாம் கைஸ். ருக்குமணி. பார்த்திங்கன்னா இவரையும் நான் வந்துட்டு அன்லாக் பண்ணிட்டேன். ரெண்டு பேர் இருக்காங்க. இவன் பேர் வந்துட்டு தேங்காய் சீனிவாசன் வச்சுருந்தோம். நம்ம இவனோட பேர் தான் நம்ம வைக்கணும். இவனோட பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன வைக்கலாம், சுப்பிரமணின்னு வச்சுக்கலாம் கைஸ். சுப்பிரமணி. நம்மளோட சூனாப்பான நல்லா வேலை செய்கிறாரு. அப்புறம் இவர் தான் வந்துட்டு மாடசாமி. நல்லா இருக்கீங்களா மாடசாமி நல்லா ரொம்ப நின்றுட்டுருக்காரு. எவனுமே வரமாட்டுறான். வாங்கடா வேமா. இங்கே ஒரு பக்கட்டும் கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வால் கலரை சேஞ்ச் பண்ணிட்டோம் கைஸ். இப்போ வந்துட்டு இந்த ஃப்ளோரையும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லுக்காக இருக்குது கைஸ். பாருங்கள், நல்லா இருக்கு கைஸ். கூலாக லைட்டு போட்டே வேலை செய்வோம். லைட்டு இங்கே பாருங்க கைஸ், எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு பாருங்க கைஸ். நம்ம கடை எப்போவுமே பிரைட்டாக தான் இருக்கணும். ராமசாமி, ருக்குமணி அவன் பேர். ருக்குமணி, என்ன ருக்குமணி ஓடி விளாண்டுருக்கு. பூஸ்ட் பண்ணி விட்றான் கைஸ். 3 ரூபா இதுலேயும் நான் பிச்சைக்காரன் ஆயிரம் போல இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கே 2 ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கோம். மற்றதெல்லாம் இங்கிட்ட வச்சுருக்கோம். இன்னொன்று தான் இங்கே வச்சுருக்கோம். ஓகேவா கைஸ். பார்த்தீங்கன்னா தேங்காய் சீனிவாசன் வந்துட்டு நம்மளை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க கைஸ். அதனால் தேங்காய் சீனிவாசன் நம்ம வந்துட்டு தூக்கி விட்ருவோம் கைஸ். போனாட்டியே தூக்கி விட்டோம். இப்போ வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சோம். திரும்பி வேலைக்கு வாடா தம்பி வாடா அப்படின்னு சொன்னோம். இப்போ அவன் நம்மளுக்கு தேவையில்லை, தூக்கி விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் சீனிவாசன் வந்துட்டு காணாமல் போயிட்டார். நம்மளோட சுப்பிரமணி தான் இனிமேல் 4 கவுண்டருக்கும் இவர் தான் பார்த்து போகிறாரு. பப்பன்னு வச்சுருக்காரு.
கைஸ் இந்த ருக்குமணிக்கு சூனா பனாக்கு நம்ம ஒரு டேபிள் மாதிரி வச்சுருந்தோம் கைஸ், உட்கார சிட்டிங் டேபிள். அதை இந்த ராமசாமி என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்க கைஸ், எடுத்து குப்பையில் போட்டிருக்கான். அப்புறம் என்ன பண்ணுறது, ரீஸ்டாக்கர்னா அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டேன். பார்த்தீங்கன்னா கைஸ், இது வந்துட்டு கிராப் ஸ்லைஸ். இதை வந்துட்டு நம்ம போன வீடியோவில் போடல, நான் வாங்கிட்டேன். இங்கேருந்து எடுக்க வேண்டியதாண்டா, ஏன்டா குனிஞ்சு எடுக்கிறா கைஸ், எல்லாம் குனிஞ்சு எடுக்கிறாங்க கைஸ், குனிஞ்சு எடுக்கிறாங்க, என்ன பண்ணுறது கைஸ். நம்ம 27th லெவல் போயாச்சு கைஸ். பார்க்குறவங்கெல்லாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இனிமேல் எங்கிட்டு கைஸ் போன்ட்டு இன்னும் ஒரு ரீஸ்டாக்கர் போட்டுருவோமான்னு நினைக்கிறேன். ரீஸ்டாக்கர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா 29வது லெவல் போகணுமா கைஸ். ஓகே, 29வது லெவல் கைஸ். எனக்கு தெரிஞ்ச அடுத்த வீடியோவில் நம்ம வந்துட்டு 29வது லெவல் போயிடுவோம் கைஸ். அடுத்த வீடியோவில் 3வது ரீஸ்டாக்கரை அமுச்சு விட்ருலாம். அப்புறம் இங்கே வந்துட்டு நம்மளோட அடுத்த கேஷியர் வர போகிறாரு. ரொம்ப ஸ்லோவாக பண்ணிகிட்ருக்காங்க கைஸ், பூஸ்ட் பண்ணி விட்ருவோம். இங்கே நம்ம சூனா போனா இருக்கார். இவர் தான் நம்மளோட ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு நல்லா வாயில் வர மாட்டேங்குதே. ஃபஸ்ட்டு வேலைக்காரன் சொல்லக்கூடாது, கேஷியர். ஃபஸ்ட்டு கேஷியர் இவர் தான். அதனால் எல்லோரும் இவர்கிட்டே வந்து ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கா அப்படின்னா இங்கே போயிடுவாங்க. இங்கே வந்துட்டு 2 பேர் இருக்காங்கன்னா அப்படியே இருந்தால் இங்கே வந்துடுவாங்க. இங்கேயும் ஆள் இருக்காங்கன்னா அங்கிட்டு வந்துடுவாங்க, இங்கே வந்துடுவாங்க. ஃபஸ்ட்டு இது பார்ப்பாங்க கைஸ். அது இல்லை, ஃபஸ்ட்டு இது பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் இது பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் இது பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு இது பார்ப்பாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக தான் நம்மளோட மாடசாமியோட கேஷியர் பார்ப்பாங்க. ஓகே, நம்ம கடையை பார்த்தீங்கன்னா ஓஹோன்னு ஓடிட்டுருக்கு. நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $2100 இருக்குது கைஸ். இவர் தான் நம்மளோட தொப்பை அங்கிள். ஃபஸ்ட்டே நம்ம சொல்லியிருந்தோம், தொப்பை அங்கிள் தான் இவர் தான் நம்மளோட ஃபஸ்ட்டு கஸ்டமரு. தொப்பை அங்கிள் என்ன சிக்கன் வாங்கிக்கிறீங்க? 2 சிக்கன் வாங்கியிருக்காரு கைஸ், ஐஸ்கிரீம் வாங்கியிருக்காரு. அப்புறம் இது என்னன்னு தெரில, 2 சாக்லேட் பாரு, ஒரு தானே 2 சாக்லேட் பாரு, பீஸா 2, 3 பீஸா. $100 கரெக்டாக கைஸ், $105 போட்டுருக்காங்க. ஓகே, யாரா அது? கைஸ் பாருங்க கைஸ், இவன் போகிறாங்க கைஸ், அங்கேருந்து இங்கே வர்றான். ஓகே, நல்லா வேலை செய்டா சுப்பிரமணி, நல்லா வேலை செய்யணும் ஓகேவா. அவன் ஒருத்தையும் போதும் கைஸ், அங்கிட்டு போயிட்டு எல்லாத்துக்கும் பார்த்துக்கலாம். ஆனால் அந்த தேங்காய் சீனிவாசன் இருக்கான் பாருங்க கைஸ், அவனை மட்டும் நம்ம வேலைக்கு எடுக்கவே கூடாது. தேங்காய் சீனிவாசன் பேரை பாருங்க, தேங்காய் சீனிவாசன். என்னடா 9 மணி ஆன அப்புறம் வர்றீங்க? போடா மூடி இருக்குடா, அந்த பயம் இருக்கணும். போகலாம், போங்க ராமசாமி, ராமசாமி. இங்கே வந்துட்டு எல்லாம் ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே யாருமே வரமாட்டுறாங்க. எனக்கு கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. என்னடா இவங்க போங்கடா வேமா. ராமசாமி பாருங்க எவ்வளோ வேகமாக வந்துட்டு ஸ்டாக்கு போயிட்டு ஸ்டோரேஜில் வச்சுருக்காரு. லேசி ஃபெல்லோ கைஸ், என் பேர் என்னடா மறந்து போச்சு, ருக்குமணி லேசி ஃபெல்லோ.
பாருங்க கைஸ், ரொம்ப ஸ்லோவாக வச்சுட்ருக்கேன். பூஸ்ட் பண்ணி விட்ருவோம். தம்பி ஓடுறாடி. இதை பார்க்க எனக்கு ஒருத்தன் குச்சி வச்சுட்டு இப்போ மாடை இப்படி குச்சி வச்சுட்டு போடா ஓட அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம்ல கைஸ். அதே மாதிரி நம்ம வந்துட்டு ருக்குமணியை துரத்திக்கிட்டு இருக்கோம். தம்பி வாங்க போட டேய் போ. ஆனால் என்ன ஒன்று, அங்கே வந்துட்டு குச்சி வச்சு அடிக்கிறாங்க, நம்ம பூஸ்ட்டு போட்டு அடிக்கிறோம். போங்கடா ஓகே. போடுறேன், நல்லா போடுறேன். முடிஞ்சாடா டேய், போங்கடா. அவ்வளோதாங்க. 46வது டே முடிஞ்சு விட்டது. பார்த்திங்கன்னா 53 கஸ்டமர் டோட்டலாக வந்திருக்காருங்க. அப்புறம் 2 கஸ்டமர் வந்துட்டு ப்ராடக்ட் எக்ஸ்பென்சிவ்னு போயிருக்காங்க. நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா லாஸ் தான் கைஸ். சப்ளை காஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6000 ரூபா. அதான் நான் சொன்னேன் கைஸ், 130 rupees on Google 6000 ரூபா ஆச்சு கைஸ். அதான் எனக்கு கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. ஓகே, ஸ்டார்ட் த நெக்ஸ்ட் டே. நீங்கள் பார்த்தீங்கன்னா பீஸா, சால்மன், சீஸ் நம்ம இதில் போய் மாற்றிடலாம் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எது கூடியிருக்கு எது குறைஞ்சிருக்குன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு நம்ம $6 வச்சுக்கலாம் கைஸ். இதில் வந்துட்டு $6.10 வச்சுக்கலாம். அப்புறம் இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா $10.10. ஓகே, இப்போ வச்சாச்சு. இப்போ போயிட்டு எல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். எது கம்மியாக இருக்குதுன்னு பார்க்கணும் கைஸ். இதெல்லாம் அதிகமாக இருக்குது. ஓகே, இதுவும் அதிகமாக இருக்குது. ஓகே, இங்கே கரெக்டாக இருக்குது. ஓகே, இதுவும் கரெக்டாக இருக்குது. ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம கடையை திறந்து விட்டுறலாம். ஓகே, கடையை திறந்து விட்டாச்சு. இன்னும் இதை வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஓகே, எங்கே இருக்குது இங்கே இருக்கான். இங்கே இல்லை, இங்கே இருக்குது. அதான் முடிஞ்சா இதை தூக்கி இங்கிட்டு போட்டுரும் கைஸ். இது வேஸ்ட்டு கைஸ். நம்ம தான் இங்கே ஓரமாக போட்டு வச்சுக்கோங்க கைஸ். ஓகே, ஓரமாக போட்டாச்சு. இப்போ ரேக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. எடுத்தீங்க அப்பா. கைஸ், கடையை திறந்து விட்டு 9:30 மணி ஆயிடுச்சு கைஸ். இப்போ தான் ஃபஸ்ட்டு கஸ்டமரே வர்றாங்க. செகண்ட் கஸ்டமர், தேர்டு கஸ்டமர்ன்ட்டாங்க. 4th 5th கஸ்டமர், 6 7 கஸ்டமர். அப்புறம் அங்கிட்ட 1 8 கஸ்டமர் வந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 8 கஸ்டமர் வந்திருக்காங்க கைஸ். 8 இல்லையா, 7 தானே, 7 8ன்னு நினைக்கிறேன். ஆனால் 7, அப்புறம் தான் இங்கே ஒரு 8, அங்கே 9. பத்தாவது கஸ்டமர் இங்கே இருக்காரு. பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் கேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்கிறது, ஞாபகம் வந்துருச்சு கைஸ். சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டரோட அப்கிரேடு விடுவாங்களான்னு தெரில. பிசியில் இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் கைஸ். பிசியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரோடெல்லாம் அப்படியே பெருசாக GTA 5 மாதிரி எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும் கைஸ். நம்ம வந்துட்டு இப்போ எப்படி இந்த பொருளெல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் போடுறோம், அதை வந்துட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வண்டி வேறு இருக்குது கைஸ். வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்னென்ன பொருள் வேணுமோ அதை வாங்கிட்டு வண்டி பேக் சைடில் வச்சுட்டு அப்புறம் எங்கிட்ட கொண்டு வந்தால்
நான் இவங்களே எடுத்து உள்ளே வச்சுருவாங்க கைஸ். அந்த ஃப்யூச்சரை கொண்டு வருவாங்கன்னா நல்லாயிருக்கும். அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளோர் வேறு இருக்கும் கைஸ். நிறையா ஃப்ளோர் இருக்கும். நம்ம இந்த போட்டிருக்கோங்களே கைஸ், அதாவது இதை வந்துட்டு நம்ம இன்னும் நல்லா கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்துட்டு டிஜிஎல் இருக்குது கைஸ். நம்ம டிஜிஎல் வந்துட்டு இந்த ஸ்டீமில் வாங்கணும். ஸ்டீமில் நம்ம வந்துட்டு காசு போட்டு வாங்கினோம்னா இந்த ஐஸ்கிரீம் வந்துட்டு நம்மளே இப்போ வந்துட்டு ஒரு நம்ம எப்படி இந்த கேஸ் கவுண்டர் எப்படி உட்காரோமா அதே மாதிரி நம்ம ஐஸ்கிரீம் கொடுக்குற மாதிரியே இருக்கும் கைஸ். உட்காந்துட்டு ஐஸ்கிரீம் கூட எடுத்துகிட்டு அவங்க கேட்குறத அப்படியே என்னென்ன வேணுமோ அதை கிளிக் பண்ணால் அப்படியே கோனில் பால் மாதிரி வச்சுருப்பாங்க கைஸ், அது மாதிரி போட்டுடலாம். அதெல்லாம் டிஜிஎல்லில் தான் கைஸ் விட்ருக்காங்க, காசு போட்டு வாங்கணுமா. நம்ம வந்துட்டு இந்த ஸ்டீம் வந்துட்டு நம்ம ஃபோனில் வாங்கினோம்னா வாங்கலாம், கேம் வாங்கலாம் கைஸ். ஆனால் வந்துட்டு நம்மளால் விளாட முடியாது. அதான் இங்கே பெரிய பிரச்சனை கைஸ். பார்த்திங்கன்னா நம்மளோட கேஷியரில் வந்துட்டாங்க ஒரே ஒரு கஸ்டமர். கரெக்டான பேலன்ஸ், கரெக்டான இது கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம எடுத்து வைப்போம். இங்கே 2, இங்கேயும் 2, 3. எங்கடா திரும்பி போகணும்? எங்கடா இருக்குது? அந்த இங்கே இருக்குது 1. அங்கே இன்னும் தீர மாட்டேங்குது. போடு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 4000 ரூபா இருக்குது கைஸ். 4000 மொத்தமாக கைஸ். நம்ம போய் லைட் போட்டு விட்ருவோம் கைஸ். இப்போ வந்துட்டு கரெக்டாக ஒரு 5:45 ஆகுது கைஸ். கைஸ் அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம இன்னொரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் கைஸ். நம்மளுக்கு வந்துட்டு லைவ் போடணுன்னா இன்னும் ஒரு 8 சப்ஸ்கிரைபர் வேணும் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம லைவ் போட ஆரம்பிச்சிடலாம் கைஸ். இந்த சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டரை வந்துட்டு நம்ம வந்துட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அது மாதிரி லைவ் போட்டுடலாம். அதனால் பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். அப்புறம் அந்த பெல் ஐக்கானை ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வந்துட்டு போகிற வீடியோலாம் உங்களுக்கு டொயின்னு நோட்டிஃபிகேஷன் இருக்கும் கைஸ். நம்ம தேங்காய் சீனிவாசன் இங்கே அமுச்சு விடுவோமா வேணாமான்னு இருக்கேன். அமுச்சு விட்ருவோமா? தேங்காய் சீனிவாசன் என்னடா அது கைஸ்? ஸ்டாக் இல்லை கைஸ். ராமசாமி ஸ்டாக் எடுத்து போடுங்க. எடுத்துட்டார் ராமசாமி. உங்கள் ராமசாமி வேமா கஸ்டமர் திட்ட போகிறாங்க. யாருமே வரல. சரி வாங்க எல்லாம் கஸ்டமரை அமுச்சு விட்டேன். 47வது டே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 51 கஸ்டமர் வந்திருக்காங்க. டோட்டல் ப்ராஃபிட் 2700. ஓகே, நாளைக்கோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோடா இதெல்லாம் மைனஸ் ஆகிருக்கான். 2.5 வச்சுக்கலாம். அப்புறம் நான் இங்கே இருக்குது 2.7 வச்சுக்கலாம். நம்ம இந்த இன்னைக்கோட டே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாங்கடா அண்ணா, இன்னும் வர மாட்டேங்கிறேங்க. கடையை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 30 செகண்ட் கழித்து தான் கைஸ் வர்றாங்க. இந்த ஆண்டி தான் கொஞ்சம் வேகமாக வர்றாங்க. மற்றவங்கெல்லாம் லேட்டாக தான் வர்றாங்க கைஸ்.
நம்மளோட ராமசாமி நல்லா தான் வேலை செய்கிறாரு கைஸ். இப்போ போயிட்டு ஏதாவது டிப்பு போட முடியுமா? டிப்ஸு எதுவுமே போட முடியாதா? என்னடா அது கைஸ், டிப்ஸு போட மாதிரி இருந்துச்சுன்னா ராமசாமிக்கும் ருக்குமணிக்கும் டிப்ஸு போட்டு விட்டுறலாம். அப்புறம் தான் இந்த பையனுக்கும் ஒரு டிப்ஸை போட்டு விட்டுலாம். நம்ம ருக்குமணி சூனா பானைக்கு போட்டு விட்டுறலாம். இவருக்கு வந்துட்டு போட்டு விடவும் வேணாமான் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம இவரை வந்துட்டு 7 லெவலுக்கு முன்னாடி தான் நம்ம போட்டோம். அதான் கொஞ்சம் போட்டு விடுமா வேணாமான் இருக்குது. சரி போடுவோம், நம்ம போடுவோம் கைஸ். ஓகே கைஸ், அப்புறமா வீடியோ பார்க்குறாங்களாங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்த வீடியோ போடுவோம் சொல்லிட்டு மோட்டிவேஷனாக இருக்கும் கைஸ். அப்புறம் வந்துட்டு அந்த பெல் ஐக்கானுக்கு ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கைஸ். எல்லாம் பண்ணிட்டேன் கைஸ். அப்புறம் நம்மளோட பில்லை போய் செக் பண்ணுவோம். பார்த்தா 225 ஒரு 100. இது என்னடா 2 நாள் தான் இருக்கா? 3 நாள் தான் இருக்கு. எல்லாம் கட்டி விட்ருவோம் கைஸ். எனக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 7000 இருந்துச்சு கைஸ். நம்ம கடையை மூடி விட்ருவோம், எவனும் வரக்கூடாது. கடையை மூடி வச்சுருக்கீங்க கைஸ். பாருங்க கைஸ் எவ்வளோ திமிருன்னு. இப்போ நான் சொல்கிறேன்ல கடையை மூடி வச்சிட்டேன்னு. பாருங்க இன்னொருத்தையும் வர்றேன், திறக்க முடியாதுப்பா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 43 தான் கஸ்டமர் தான் வந்திருக்காங்க. நம்மளுக்கு $800 ப்ராஃபிட். பார்த்திங்கன்னா பேலன்ஸ் வந்துட்டு 6804 இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்ருங்க. பாய் ஃப்ரம் RSU Gaming. பாய்.